சொல்லிந்து வந்திருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம உண்மையிலேயே பெரிய ஜீனியஸ் தான். சரி, நம்ம என்ன ஜெயிச்சோம்? நாங்க இந்த கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்கோம். இப்ப நீ அந்த அவார்ட் எங்களுக்காக போய் வாங்கிட்டு வரணும். இது என்ன அநியாயம்? ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன? புத்திசாலித்தனம் தானே முக்கியம். அப்படி எல்லாம் சொல்லப்படாது. சயின்ஸ்னு வந்துட்டா பசங்க தான் அதுல கில்லி சொல்லி உங்க லேப் பத்திக்கிச்சு. சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க. மேரி கியூரி, ரேச்சல் கார்சன், ஜேன் குடால். இதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? ஜானி, இந்த உதவியை நீ செய்யறது மூலமா எங்களோட கண்டுபிடிப்பை நாங்க மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். தேவையில்லாம வீணாகிற எனர்ஜியை சேமிக்கலாம். அதோட பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த அற்புதமான வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிட்டனா இந்த உலகத்தையே சோலைவனமாக்கலாம். கேஷ் பிரைஸும் கிடைக்கும். நான் இதை ஏத்துக்கிறேன். பைக்கு பார்த்து பத்திரமா கொண்டு போங்க. ஹாய் ஜானி. லொல்லு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. உனக்கு பொறாம. உன்னை விட எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல? இல்ல, எனக்கு தான் அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு என் உடம்ப சேதாரம் பண்ணாதீங்க, இல்லனா உங்களுக்கு அபராதம் விதிப்பேன். உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏன் இப்படி கிறுக்குத்தனம் பண்றீங்க? முடிங்க. இந்த உடம்புல இருக்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட இஷ்டம் இல்ல. நான் வந்துட்டேன். ஜானிய கொண்டு போய் வச்சு 10 நாளைக்கு அடிச்சு அனுப்புறோம். வந்து தூக்கிட்டு போங்க. இதுக்கு மேல எதுவும் மோசமா நடக்காது. உன் கேள்விக்கு பதில் பறக்குது. என் அன்பு கோழி சூசன் டெஸ்ட் இது தோழி. நம்ம தீவுக்கு போய் ஆரம்பிச்சுக்கலாம் வாழ்க்கைய. ஓகே, நம்ம முதல்ல ஜானி சூசனை கண்டுபிடிச்சு காப்பாத்தி அவனை இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அப்ப சூசன் ஜானியோட நிலைமை? அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, நான் சூசன் கிடையாது. நீ எத்தனை வாட்டி ஜானி வாய்ஸ்ல இந்த கதையை சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். ஏன்னு சொன்னாக்கா என் கண்ணே நான் சந்தேகப்படுவனா? என் கண்ணே ஏன் பழகி மண்டையா, நான் சொல்றத கேளு, அப்பவாது உனக்கு புரியும். எதிர்பாராத விதமா நான் உன்னோட சீக்ரெட் யூனிகார்ன் கலெக்ஷனை கண்டுபிடிச்சேன். ஞாபகம் இருக்கா? இந்த விஷயம் ஜானிக்கு மட்டும் தானே தெரியும். அப்படின்னா நான் யாரு? நம்ப மாட்டேன். நீ உன் செல்ல கோல்டு ஃபிஷ்க்கு ஏன் முன்னாடி தான் எர்னஸ்டான்னு பேர் வச்சியே. எர்னஸ்டா. ஏய் ஜானி, நிஜமா நீதானா? என்னால நம்ப முடியலையே. உன்னை போய் நான் வாய கழுவணும். இந்நேரம் நான் உனக்கு பிளிங் பிளிங் சீல என் பட்டுக்குட்டி சூசன் அவள மாதிரியே உருவத்துல வந்து என்ன உரு குலைச்சலாங்கிற திட்டத்தோட வந்திருக்கியா நீ ஜானி சூசன்? உன்னையவன் ஏமாத்துவான். இதுக்கு பேரு பிரெயின் ஸ்வாப். இதை எப்படியாவது தடுத்தாகணும். எனக்கு என் உடம்பு திரும்ப வேணும்பா. எனக்கு என் சூசன் மட்டும் போதும். எப்ப தட்டு மாத்திக்கலாம். டெஸ்ட் சகோதரிங்க அவங்க பாடிகளை மாத்திட்டாங்க ஐயா. என் செல்லக்குட்டி சூசனோட மூளைய அந்த மக்கு பையன் மண்டையில வச்சுக்கிட்டான். கேட்டா ஏன் தங்கச்சி உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறான் சார். அவனோட மொக்க பிரெயின என் செல்லக்குட்டி சூசன் மண்டியிலேயே போய் ஏத்துவானுங்க. இதான் மேட்ரு. இப்ப தீர்ப்பு. உன்னை இப்படி சிரமப்படுத்த கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? மறுபடியும் கடிச்சிட்டேனோ? நீதான் அசந்த கேப்ல அல்லா குடுத்துறியே. ஓகே, அந்த அகண்ட வாயனை பொளந்து கட்ட நமக்கு இது தேவை, அப்புறம் இது தேவை, அப்புறம் இது ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு போலாம். நீ சொன்ன அப்பீலே இல்ல. நம்ம திரும்ப வேணும். இப்போ மேரி என் உடம்பு ஆட்டைய போட்டாலா? உண்மையிலேயே இது ஓவரா போய்கிட்டு இருக்கு. எனக்கு என் உடம்பு வேணும். அவசரப்படாத. எங்க உடம்பு வச்சுக்கிட்டு எங்களால கில் கூட சகஜமா பழக முடியல. ஆனா உன் உடம்பு அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமே. நாங்க ஏத முன்னாடியே யோசிக்காம போனோம். சூப்பரா டேக்கிள் பண்ண ஜானி. என்ன இழிப்பு! சிங்கத்தை சிறையில் அடைச்சா அது சிறையவே சதைச்சிடும்.